ஹாய் ஹலோ வெல்கம் டு ரவிவல்லி எபிசோட்ல என்ன ஒரு வீடியோவா இருக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா KFC அந்த சிக்கன் பீஸ் இருக்குல்ல அந்த லெவலுக்கு வள்ளி வந்து ஏதோ செய்ய போற சொல்றாங்க. KFC கேள்விப்பட்டிருக்கீங்களா மக்களே? நம்மதான் கேள்விப்பட்டோம். அவங்கலாம் ஓ நீங்களாம் ஏற்கனவே கேள்விப்பட்டீங்களா? நாங்கலாம் சாப்பிட்டது கூட இல்ல. KFC சிக்கன் வந்து நாங்க சாப்பிட்டது கூட இல்ல. அதனால வள்ளி வந்து டிவில வந்து ப்ரோகிராம் இதெல்லாம் பார்த்தோம். டிவில விளம்பரத்துல எல்லாம் பார்த்துருக்காங்களாம் KFC சிக்கன் லெக் பீஸ். அதனால அவங்களுக்கு வள்ளிக்கு வந்து அதை சாப்பிடணும்னு ஒரு ஆசை வந்துருச்சு, எனக்கு ஒரு ஆசை வந்துருச்சு. ஸோ அதை வந்து வள்ளி வந்து அந்த அளவுக்கு செய்ய முடியாட்டியும் இது பிங்கோ சிப்ஸை வச்சு சிக்கன் லெக் பீஸை வச்சு செய்ய போறாங்களாம். சரி, அப்போ வள்ளி செய்யறது அந்த KFC சிக்கனோடுக்கு ஈடு கொடுக்குமா? சரி பார்க்கலாம் மக்களை, வீடியோக்குள்ள போய். நீ செய்யற மசாலா போட்டு செய்யறியே, அது எப்படி பிங்கோ சிப்ஸ் வச்சு எப்படி செய்ய போறாங்கிறது அதை வச்சு பார்த்தாவே தெரிஞ்சிடும். சரி நம்ம வீடியோக்குள்ள போலாங்களாங்க. வள்ளி எப்படி செய்ய போறாங்க மறக்காம ரவிவல்லி எபிசோட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துல இருக்க பெல் பட்டன் அழுத்திக்கோங்க. இப்போ நம்ம வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ நம்ம அதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்துருவோமா? இப்போ லேஸு லெக் பீஸ் ஃப்ரைக்கு வந்து என்னென்ன தேவையான பொருள்னு பார்த்தீங்கன்னா 4 லெக் பீஸு சிக்கன் லெக் பீஸு, தனி மிளகாத்தூள், இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த பட்டை லவங்கம் எல்லாம் இருக்குல்ல அது மசாலா பட்டையோட இது வந்து பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, ஒரே ஒரு லெமன் எடுத்துருக்கேன் நான், 2 முட்டை, 6 லேஸ் பாக்கெட்டு, 6 பிங்கோ. நான் வந்துட்டு பிங்கோ தான் இருந்துச்சு, அதனால் பிங்கோ வாங்கிட்டேன். லேஸ் தான் நீங்கள் லேஸ் வாங்கிக்கோங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா தூள் உப்பு, இது வந்து கரம் மசாலா, இது வந்து பார்த்தீங்கன்னா சிக்கன் மசாலா. இதுதான் நம்மளுக்கு இப்போ தேவையான பொருளாக இருக்கப்படுது. இப்போ நம்ம அடுத்தது என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம சிக்கன் இருக்கு இல்லையா, சிக்கன் வந்துட்டு இப்படி போட்டோம்னா முழுசாக வந்துட்டு உப்பு சாராது, அதெல்லாம் கொஞ்சம் நம்ம கட் பண்ணிக்கலாம், கீறி விட்டுருலாம். இப்போ நான் வந்துட்டு எல்லாம் கீறி வச்சாச்சு. சரி, இப்போ கீரி வச்சுட்டா இப்போ அடுத்து என்ன பண்ண போற? அடுத்து என்ன பண்ண போறோம் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு காரம் எவ்வளோ வேணும் சேர்த்துக்கிங்க. நான் வந்துட்டு ஒரு ஸ்பூன் மிளகாய் எடுத்துருக்கேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா கரம் மசாலா, தேவைக்கேற்ப உப்பு, பாருங்க கம்மியாக தான் எடுத்துருக்கேன். உப்பு கம்மியாக தானே போடு, அப்புறம் தேவைப்பட்டால் போட்டுக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா சிக்கன் மசாலா போடு. இது வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளையாக இருக்க மாதிரி இருக்கு, ஆனால் வந்துட்டு நல்லா டேஸ்ட் கொடுக்குன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 50 கிராம் இருக்கும். போதும் 50 கிராம்னா அதிகம்தான். அடுத்தது பார்த்தீங்கன்னா இப்போ பட்டை லவங்கம் அந்த மசாலா, பட்டை கிராம் மசாலா, அது பட்டை கிராம்பு மசாலா எல்லாம் அதான் சொல்லிக்கணும்ல அவங்கள்ட்ட. இது வந்து ரொம்ப சேர்த்திங்கன்னா வாட வாங்கினா கம்மியாக சேர்த்துக்கலாம். வந்துட்டு இப்போ 2 முட்டை சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம நல்லா வந்து கலக்கிக்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் அந்த சிக்கன் இருக்கு இல்லையா, இந்த சிக்கனை நல்லா முக்கி எடுத்து ஒரு 1 ஹவர் ஊற வச்சுக்கணும். 1 மணி நேரம் ஊற வச்சு தான் நல்லா அதோட மசாலாலாம் போய் சாரும். சரி, மனித உடலெல்லாம் உப்பு இருக்குங்கிறல, கோழி உடலெல்லாம் உப்பு இருக்குமா? அதை ஆராய்ச்சி பண்ணி சொல்கிறேன். அதுதான் ஃபஸ்ட்டு அதை ஆராய்ச்சி பண்ணணும். அந்த வாசம்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா வருது. நம்ம நான் கீரி வச்சோம் இல்லையா. சரி, என்ன வள்ளி எல்லாமே போட்ட, எலுமிச்சம்பழம் போட தேவையில்லையா புளிப்புக்கு? அச்சோ மறந்தே போயிட்டேன்ப்பா. KFC சிக்கன்ல அவ்வளோதான் டேஸ்ட்டாக இருக்கும். நீ செய்கிறதுல அது மாதிரி இருக்குமா? அது மாதிரி தான் இருக்குன்னு நினைக்கிறேன். எப்படி ஃபஸ்ட்டாக ட்ரை பண்ணல பார்ப்போம். ஃபுல்லாக போட போறியா அரையா? நம்மளுக்கு எவ்வளோ புளிப்பு தேவையோ அவ்வளோ தருக்கலாம். அரை போட்டாலே போதும். ஆமாம், அரை போட்டால் போதும்னு நினைக்கிறேன். விதையெல்லாம் எடுத்துரு. விதையெல்லாம் அதுவும் எடுத்துக்கும். அதுவும் எடுத்துக்கோமா? புளிஞ்சு நல்லா நம்ம கலக்கிட்டுக்கலாம். என்ன வள்ளி எல்லாம் கிரேவி மாதிரி செஞ்சுட்ட? எல்லாம் மசாலா போட்டோன்னே கிரேவி மாதிரி ஆயிடுச்சு. மசாலா போட்டால் அப்புறம் கிரேவி தான் இருக்குது. இதோட முட்டை அரை சேர்த்துக்குமா? ஆமாம், பார்த்தீங்கன்னா குளகுளம்னு தெரியுது. இது வந்து பார்த்தீங்கன்னா KFC மாடலில் தான் இருக்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்க. ஆமாய்யா, KFC மாடலில் இருக்குமாயா? சீக்கிரம் சாப்பிட ரெடி ஆகுங்கய்யா. KFC மாடலில் வருதா இல்லை சேத்து மண்ணில் செஞ்சு வச்ச பொம்மை மாதிரி வருது தெரியல, பார்ப்போம். இப்போ நம்ம நறுக்கி வச்சோம் இல்லையா,
நான் வந்துட்டு இப்போ நாங்கள் 4 பேர் தான் இருக்கேன், அதெல்லாம் 4 பீஸ் எடுத்து பெருசாக. அப்போ 8 பேர் இருந்தால் 8 பீஸா? ஆமாம், அப்புறம் சண்டை வந்துடும் இல்லையா வீட்டில். என்னப்பா எனக்கு சின்ன பீஸாக கொடுத்துருங்க, அவனுக்கு சின்ன பீஸாக கொடுத்துருங்க. நல்லா மசாலாலாம் தடவி விட்டுருங்க. நல்லா அப்ளை பண்ணும். அப்ளை பண்ண ரயில்வே எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணுற மாதிரி நல்லா அப்ளை பண்ணும். ஒரு ஃபார்ம் உண்டா கொடுத்து போய் சிக்கனுக்கு அப்போ தான் நல்லா மசாலா போய் உள்ளே வச்சு ஆறும். இது வந்து பார்த்தீங்கன்னா 1 மணி நேரம்னாச்சும் ஊறணும், அப்போ தான் அந்த மசாலா போய் உள்ளார சாரும். இல்லாட்டி பார்த்தீங்கன்னா அப்படி உதிரி அது மேலே வந்துடும். ஓகேங்களா? சரி, 1 மணி நேரம் ஊறட்டும். 1 மணி நேரம் ஊறட்டும். நம்ம பிடிச்சில் வச்சாலும் சரி, இல்லை வெளியில் வச்சுக்கிட்டாலும் சரி, மூடி வச்சிடலடி. மூடி வச்சிடலாம். இப்போ நம்ம சிக்கன் ஃப்ரை பண்ணுறதுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம எண்ணெய் சூடேறவங்கள நம்ம பிங்கர் சிப்ஸ் இருக்குல்ல, அது நம்ம ஓப்பன் பண்ணி துணிக்க வச்சுக்கலாமா? என்ன வள்ளி, என்ன குழந்தைக்கு சாப்பிட்றதுலாம்? ஆமாம், இப்போ இது வந்து நான் இப்போ எதுக்கு சேர்த்துக்கிறேன்னா, கேஎஃப்சியில் பார்த்தீங்கன்னா மேலால பார்த்தீங்கன்னா முறுமுறாக இருக்குது, முறுமுறுன்னு இருக்குங்களா, அதே மாதிரி நம்ம இந்த பீஸில் சேர்க்கறதுக்கு வேண்டி சிக்கன் பீஸில் நமக்கு இதை குத்திக்கிறேன் பிங்கரை. ஆமையா, கேட்டுக்குங்கய்யா. கேஎஃப்சியில் அந்த சிக்கனில் பார்த்தீங்கன்னா நல்லா நுறுக்கிக்கலாம். 1-2 நுறுக்குனா அதெல்லாம் இல்லை, இதே எல்லாம் மெலிசாக நுறுக்கிட்டாங்க. ஏன்னா சிக்கன்லாம் விட்டணும் இல்லையா? நொறுக்குறதுல பெரிய ஆளு போல வள்ளி. மெலிசாக தான் இருக்கும். நல்லா நொறுக்கு. கேட்டுக்கங்கய்யா, கேஎஃப்சி சிக்கனில் பார்த்தா மொறுமுறுன்னு இருக்கு. இப்போ என் வள்ளி செய்கிற சிக்கனில் மொறுமுறுன்னு வரானாமா? அதுக்காண்டி பெங்கோலில் சிப்ஸ் எடுத்து வள்ளி நல்லா நொறுக்கி வச்சுருக்காங்க. இப்போ சரிக்காச்சா? இப்போ நம்ம அடுத்து என்ன பண்ண போகிறோம்னா, இன்னொரு பவுல் எடுத்துக்கலாம், முட்டையை ஊற்றிக்கலாம். இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம சிக்கன் இருக்குல்ல, ஊற வச்ச சிக்கன் இருக்குல்ல, இதில் வந்து நம்ம முக்கி எடுக்கணும். இப்போ நம்ம சிக்கன் வந்து ஃப்ரை பண்ணிடலாமா? சிக்கனை காட்டு எப்படி இருக்கு இங்கே பாருங்க. வா நல்லா ஊறி இருக்கு மசாலாவில். இப்போ நம்ம இது என்ன பண்ணுறோம்னா, நம்ம இங்கே வச்சோம் இல்லையா முட்டை, இது முட்டையில் மூழ்கிட்டாங்கப்பா. போதும் மூழு. நம்ம எடுத்து என்ன பண்ணணும்னா, அப்படியே இந்த பிங்கர் லேஸ் இருக்கு இல்லையா, ஆமாய்யா, கேஎஃப்சி சிக்கன் பார்த்த மாதிரியே இருக்கியா? ரைட்டு. என்ன காஞ்சிருச்சா? என்ன காஞ்சிச்சு பார்த்துடலாமா? பார்த்துக்கங்கய்யா, தான் கேஎஃப்சி சிக்கனை வள்ளி செஞ்ச கேஎஃப்சி சிக்கன். இப்போ நம்ம இதை எடுத்து அப்படியே நம்ம எண்ணெயில் போட்டுருமா? போட்டுடலாம். ஃபஸ்ட்டு எடுத்துங்க, நம்ம வந்துட்டு திறக்க வேணாம், ஏன்னா அந்த வந்து அந்த சிப்ஸில் இருக்குல்ல, அது வந்துட்டு மேலெல்லாம் உளுந்துடும், அதனால் ஃபஸ்ட்டு கொஞ்சம் நேரம் வேகட்டும். ஆமாம், அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்கப்பா, அப்போதான் நல்லா கருகிடும். நான் வந்து ஒன்று எடுத்துக்கிறேன், ஏன்னா பார்த்தீங்கன்னா எண்ணெய் வேஸ்ட்டாக இருக்கக்கூடாது இல்லையா? இப்போ நம்ம திறத்திக்கலாம். பறிச்சாங்கய்யா. ஐயா பரவாயில்லையே, நல்லா தான் வந்திருக்குப்பா. அந்த டேஸ்ட் வரணும்ல, என்னன்னு பார்ப்போம். இண்டாத இல்லையா? இப்போ நம்ம பொரிச்ச சிக்கன் பீஸ் எடுத்துறோமா? வெந்துருச்சா வள்ளி? வெந்துருச்சானா கோழிக்கு தான் தெரியும், எனக்கு பிடிக்குது. கோழிக்கு மாதிரி தெரியுமாயா வெந்துருச்சா இல்லையான்னு? வள்ளிக்கு தெரியாதா? நீ என்ன பிக் பாஸ் பார்த்துட்டு இமாஜி மாதிரி அண்ணாச்சி மாதிரி பண்ணிட்டாரா? எச்சி ஊறுதே, எச்சி ஊறுதுங்க. வேற லெவல் வள்ளி செஞ்ச லெக் பீஸ்.
சூப்பர் வா அமேசானாக செஞ்சுட்டாங்கப்பா வள்ளி. சரி நம்ம சாப்பிட்டு பார்த்து டேஸ்ட்டு சொல்லுவோம். இப்போ நம்ம சிக்கன் ஃப்ரை பண்ணியாச்சு. ரவிட்ட கொடுத்து டேஸ்ட்டு பார்த்துருவோம். என்னங்க இது இதான் வள்ளி சொன்னதா? சிக்கன் ஃப்ரையா? KFC அந்த சிக்கன் லெக் பீஸ் இருக்க மாதிரி செஞ்சுருக்காங்களா வள்ளி? நம்பலாமா மக்களே? பக்கத்துல பண்ண ஆட்டோல நாங்க உதிரல அவன் நானே பண்ணேன். உதிரலையே. உதிரல. நல்லா இருக்கா? ஓகே இந்த லெக் பீஸும் பாருங்க நல்லா தான் இருக்கு. லகலகலகா உதிரல உதிரல. பரவாயில்லையே வள்ளி அமேசானா செஞ்சிருக்கியே. சாப்பிட்டு பார்க்கலாமாப்பா? எப்படி இருக்குன்னா எச்சி ஊறுதுங்க பார்க்கும்போதே. உங்களுக்கு எச்சி ஊறுதா? இல்லையே எனக்கு எச்சி ஊறுது. சரி ஒரு கடி கடிச்சிடலாமாங்க? கடிச்சிடலாம். யாரும் பார்த்து வயிற்று வச்சிட போது நான் ஃபர்ஸ்ட் டேஸ்ட் பண்ணிட்டு போடுறேன். இது நானே வள்ளி செஞ்ச சிக்கன் ஃப்ரையா இல்லை KFCக்கு ஈடு கொடுக்குமான்னு நான் பார்த்துறேன். அடடா அடடா முனியாண்டி கிளாஸ்ல கையை வச்ச மாதிரி வச்சுட்டு போலாம். அட்டகாசங்க அட்டகாசம் அமேசானா இருக்கு. KFC சிக்கன் தோத்துரும் போல. வள்ளி செஞ்சது அந்த அளவுக்கு இருக்குங்க. இந்த பிங்கோ சிப்ஸ் போட்டதெல்லாம் மேல மொறு மொறுன்னு அந்த மசாலாலாம் கலந்த கலவை அப்படியே ஒரு சிக்கன் இதெல்லாம் ஒரு டேஸ்டா இருக்கு. வேற லெவல். வள்ளிக்கு கொடுக்க கூடாதுங்க. நானே சாப்பிடலாம் போல தோணுது. என்ன வேணும் சரிங்கிறாங்க பாருங்க. ஐயோ வச்சு வருது. சரி சாப்பிட்டுக்கிட்டே இருக்கலாம் போல. கீழே வைக்க மனசு வரல. உடனே நீங்க ஒரு பிடி பிடிச்சிட வந்தாங்க. இந்த மாதிரி லெக் பீஸ் சாப்பிட்டு ஒரு டிஃபரெண்டா தான் இருக்கு. அதான் உப்புலாம் எல்லாமே கரெக்டா இருக்கு. காரம் உப்பு எல்லாமே கரெக்டா அளவா போட்டுருக்காங்க வள்ளி. அதான் வேற லெவல் அமேசானா இருக்குன்னு சொல்லிட்டல. அப்படின்னா வள்ளிக்கு இதே மாதிரி ஒரு கோழி இறக்கிடலாங்க. கோழி அந்த ட்ரெயில கோழி இருக்குன்னு நான் என்ன பண்ணேன் ஆசைக்கு தான் நீங்களா. சரி செஞ்சு கொடுத்தனால உனக்கு KFC சிக்கன்ல இருந்து உனக்கு ஒரு ஆர்டர் பண்ணிடுறேன். ஓகேயா? எனக்கு 2 பரோட்டா ஆர்டர் பண்ணுங்க. பரோட்டாவா? என்னங்க தீஞ்சு போன பரோட்டாவா? KFC சிக்கன் ஃப்ரை வந்து வள்ளிக்கு நம்ம ஆர்டர் பண்ணிடுறோம். ஒரு நல்ல பெரிய ஹோட்டலில் பார்த்து வள்ளிக்கு கண்டிப்பாக வந்துடும். மறக்காம வள்ளி செஞ்சு கொடுத்ததுக்காண்டி ஸ்பெஷல் ஆஃபரா. இதான் வருமா இல்லையா KFC? சரி சாப்பிட்டு பார்க்குறியா? சாப்பிட்டு பார்த்துருவான். பரவாயில்லையா? ஐயோ சூப்பரா சூப்பரா இருக்கா? சூப்பர் சூப்பர் செம்ம சூப்பர். வேற அந்த உப்பு வரப்பு எல்லாமே கூட குறை எல்லாமே கரெக்டா இருக்கா? கேட்டுக்கங்கயா. இந்த மசாலா அடங்கியதா? ஆமா பஞ்சதந்திரம் 5 இங்க அடங்கியிருக்கான். கையில அடங்கிருச்சு. வள்ளி கையில அடங்கிருச்சு. அதனால டேஸ்ட் வேற லெவலா இருக்கியா? இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும் ட்ரை பண்ணுங்க. நம்ம பிடிச்சிருக்கு. இது எங்களுக்கு பிடிச்சிருக்கு அதனால நாங்க ட்ரை பண்ணிருக்கோம். உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும் இதை ட்ரை பண்ணி செஞ்சு பாருங்க. நாங்க வந்து கம்பல் பண்ணல யாரையும். எங்களுக்கு பிடிச்சிருக்கனால நாங்க செஞ்சிருக்கோம். ஸோ பிங்கோ சிப்ஸை வச்சு சிக்கன் பீஸை வச்சு ஒரு மசாலா கலந்த கலவையை வச்சு ஒரு லெக் பீஸ் ஃப்ரை செஞ்சுருக்காங்க வள்ளி. KFC சிக்கனுக்கு ஈடு கொடுக்குற அளவுக்கு வள்ளி செஞ்சுருக்காங்க. ஸோ அருமையாக இருக்கியா? அருமையாக இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. எங்கள் வீடியோவை முழுசாக தொடர்ந்து பாருங்க. அடுத்தடுத்து உங்களுக்கு அடுத்த வீடியோ வரும். எங்களுக்கு தொடர்ந்து உங்களுக்கு சப்போர்ட் கொடுங்க. உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம். ரவிவள்ளி. லெக் பீஸ் யாருக்கெல்லாம் வேணுமோ பிடிக்குமோ கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. பாய்.